இப்போ வந்து என்கிட்ட ரீசெண்டா நிறைய பேர் கேக்குற கொஸ்டின் வந்து என்னக்கா க்ளோ ஆயிட்டீங்க, பிரைட் ஆயிட்டீங்க, என்ன வந்து ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட டெய்லி ரொட்டீன் பாத்தீங்கன்னா மார்னிங் தூங்கி ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். நம்மளோட ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங் வந்து நான் இங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு போன உடனேவும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். குளிக்கும் போது ஃபேஸ்க்கு வந்து சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன், அப்பயும் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக் வந்து நான் இந்த பேக் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து வீக்லி வந்து நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்றோம் இல்லையா, அப்போ லேடி ஸ்பெஷல் பேக்கோ இல்ல பிரைட்னிங் பேக்கோ நம்ம ரெடி பண்றோமோ அதை சலிச்சுட்டு பேக்கெட்லாம் போட்டுட்டு மீதி கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த பேக் எடுத்துட்டு போயிடுவேன். அந்த வீக் ஃபுல்லா அந்த ஃபேஸ் பேக் தான் ஈவினிங் டைம்ல போடுவேன். அதுக்கப்புறம் ஜெல் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஃப்ளவர் ஜெல்லு, நம்மளோட அன்பு மகள் ஃப்ளவர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுவேன். இது மார்னிங் நான் ஃபேஸ் வாஷ் பண்றேன் இல்லையா, பண்ணிட்டும் இந்த ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஈவினிங் டைம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பேக் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் ஜெல் யூஸ் பண்ணுவேன். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, செம்ம ரிசல்ட் இருக்கும். லிப்புக்கு வந்து நம்ம இப்போ லிப் பாம் வந்து ரெடி பண்ணிருந்தோம். 1 மந்த் வந்து எப்படி இருக்கு, டிஃபரன்ஸ் தெரியுதா, கிளாஸியா இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான், இந்த ஸ்கின் கேர் தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.